காலங்களில் அவர் விளம்பர அரசியல் செய்யவில்லை என்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். ஸ்டாலினை போன்று சைக்கிளில் பயணித்தவாறு கோட் ஷூட் போட்டுக்கொண்டு விளம்பர அரசியல் அவர் எங்குமே செய்யவில்லை. அண்ணன் அவர்கள் சொன்ன விஷயம் ஒரே விஷயம், கொரோனா காலம் என்பதால் அப்படி ஒரு அரசியலை நாம் முன்னெடுத்தோமேனால் அது மக்களுக்கும் பேராபத்து, நம்முடைய தொண்டர்களுக்கும் பேராபத்து என இந்த கொரோனா காலங்களில் தம்முடைய கழக தொண்டர்களுக்கு, கழக நிர்வாகிகளுக்கு, கொரோனா காலங்களில் வேலைவாய்ப்பு இன்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கழக தொண்டனும் ஒவ்வொரு உதவியை செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்று இந்த கொரோனா காலங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குவைத் மண்டலம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட, ஒன்றிய, பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக தொண்டனும் யார் யார் இந்த கொரோனா காலங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவிகளை செய்தார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வேண்டும் என்றால், அடியனுக்கு கூட தெரியாது, தம்பி சக்திகுமார் சையாமங்கலம் கிராமத்தில், அவன் இங்கு ரிக்கு பகுதியில் மிகவும் கடினமான ஒரு பகுதியில் செய்யக்கூடிய தம்பி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குவைத் மண்டலத்தில் ஒருங்கிணைப்பாளராக நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு நாள் எனக்கு போன் செய்து, அண்ணே நம்ம ஊரில் ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தான். என்னதான் இப்போ செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு சலவை தொழிலாளிகள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கொரோனா காலங்களில். அவங்களுக்கு இப்போ தொழில் கிடையாது, நம்ம ஏதாவது செய்யணும்னு கேட்டப்ப கண்டிப்பாக நீ செய்து என்ன செய்ய போறேன்னா, எல்லாரும் அவங்களுக்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தம்பி மக்கள் செல்வருடைய வேண்டுகோளை ஏற்று அந்த உதவியை செய்தது மிகப்பெரிய பெருமை என்று. அதே போல மண்டலத்தினுடைய கௌரவத்தில் இருக்கக்கூடிய திரு ஜவஹர்லால் அவர்களும் தன்னால் என்ற உதவிகளை செய்து கொண்டே இருந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடியன் சார்பாக என் தம்பி பொருளாளர் கப்பியாசாமி ஆகட்டும், தம்பி மண்ணை அன்பு ஆகட்டும், இவர்கள் அனைவருமே அறிவார்கள் நம்மால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ. குறிப்பாக உதவும் கரங்கள் என்ற ஒரு குழுவினை ஏற்படுத்தி எங்கெல்லாம் மக்கள், அதாவது விதவை பெண்களாகட்டும், ஊனமுற்றவர்களாகட்டும், அவர்களுக்கெல்லாம் நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்று மக்கள் செல்வருடைய அன்பான கட்டளையை ஏற்று அடியேனும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இயன்ற உதவிகளை நாங்களும் செய்தோம். அதனை போல அரந்தை கணேசன் அவர்கள் அரந்தை கணேசன் அறக்கட்டளை வைத்து நமது கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புற கலைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்கள் தேவையான 3 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி அந்த உதவியை செய்தார். இதனை நான் ஏன் சொல்கிறேன்